சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன். சிவனேஸ்வரி, இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான். இதை கொண்டு இதற்குரியவரை தீட்டும் பார்ப்போம். மன்னா, இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா? வேண்டாம், முகத்தை மட்டும் தீட்டினால் போதும். ராஜா என்னமோ சாமியார்னாரு, இந்த ஆள் என்னமோ பொம்பளை எல்லாம் எழுதிட்டு நாம பிழுகின மாதிரி ராஜா பிழுகினாரோ என்னவோ. நாம என்னத்துக்கு என்ன இது? உன் திறமைக்கு தக்க பரிசளிக்கும் திரவியம் என்னிடத்தில் இல்லை. உனக்கு முன்னால் நான் ஏழையாகிவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் மன்னா. கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளலாகிய நீங்கள். சிவனேசா, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் விரும்பும் ஒன்றை கொடுக்கும் சக்தி உன் ஒருவனிடம் தான் இருக்கிறது. என்னிடமா? அது சிவனேசா, இளமையும் அழகும் காலப்போக்கில் அழிந்துவிடக்கூடியதானே? ஆமாம். என் மனைவியின் பேரழகை ரசிக்கும் போதெல்லாம் இந்த பயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நீ சிலை வடிப்பதிலும் வல்லவன் என்று கேள்விப்பட்டேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரிந்து விட்டது மன்னா. இளமையும் எழிலும் பூத்து குலுங்கும் இன்றைய மகாராணியை சிலை வடிவாக தாங்கள் என்றென்றும் காண விரும்புகிறீர்கள், அதுதானே? சரி மன்னா, இந்த பணிக்கு நான் ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக. என்ன வேண்டும்? தங்கள் மனைவியாரின் திருமுகத்தை வரைந்தேன் அல்லவா? அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசனை உணர்வுகளை நான் வேறு யார் முகத்திலும் கண்டதில்லை. அவர்கள் முன்னால் அமர்ந்து பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். மகாராணியார் ரசிப்பதை நான் நேரடியாக காண்பதுதான் எனக்கு மிகப்பெரிய சன்மானம். ஒரு கலைஞன் விரும்பும் சன்மானம் எது என்பதை இன்றுதான் நான் கேட்கிறேன். விருப்பம் நிறைவேறும். உமாதேவி, என்ன இது? சித்திரத்தைக் கண்டு நீயும் சித்திரமாகி விட்டாய். நினைக்கவே முடியாத அற்புதம் நிகழ்ந்து விட்டால் நாம் நினைவிழந்துதானே நிற்க வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு முடியை கொண்டு இப்படி ஒரு சித்திரமா? இந்த சந்தேகம் எனக்கே எழுந்தது. ஆனாலும் இந்த பரீட்சையை நடத்தியவனே நான் ஆயிற்றே. அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அன்றி இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தவே முடியாது. ஆமாம், அந்த தெய்வீக கலைஞனுக்கு என்ன பரிசு கொடுத்தீர்கள்? இந்த விஷயத்தில் எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் இதுவரை யாரும் என்னிடம் கேட்காத, கேட்கவும் முடியாத ஒன்றை அவனே என்னிடம் கேட்டுவிட்டான். நானும் உடனே சம்மதித்து விட்டேன். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்வதில் தங்களுக்கொன்றும் ஆட்சேபம் இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது உன்னுடைய முகத்தை வரைந்ததும் அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசிகத்தன்மையின் பாவத்தை கண்டு உனக்கு நேராக அமர்ந்து பாட வேண்டும் என்று கேட்டான். பிந்தையாக இருக்கிறதே. எது? சமநிலையில் உள்ள கலைஞானம் படைத்தவர்களுக்கு விருப்பமும் ஒரே மாதிரி தோன்றுவதுதான். அப்படி என்றால் ஆலயத்தில் அவருடைய பாடலை கேட்ட பிறகு நேரடியாகவே அவருடைய இசையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் அன்றே எனக்கும் உதித்தது. ஆனால் உமா, ஏதோ சொல்ல வந்தவள் சொல்ல முடியாமல் சட்டென்று புறப்பட்டு விட்டாயே. என்ன அது? என்ன விஷயம்? சொல். எந்த ஆண்களின் கண்ணிலும் படவிடாமல் என்னை இப்படி அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அது ஏன்?
தங்க விக்கிரகத்தை பாதுகாப்பாகத்தான் வைக்க வேண்டும். நான் கேட்டது உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை பற்றி. தாங்கள் சொன்ன உதாரணம் உயிரே இல்லாத வெறும் உலோகத்தை பற்றி. நடக்கட்டுமே. உமா, அபாயமணி அடிக்கிறது. நான் சென்று என்னவென்று கண்டு வருகிறேன். அவர் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கட்டும். மாற்றவில்லை. அதற்காக தாங்கள் ஒரே விதமான 3 தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள். 4வதாக நான் பாடிய கண்ணியில் ராகம், தாளம், சந்தம், சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன். ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த 3 தேங்காய்களைப் போலவே 4வதும் பரிசளித்தீர்கள். அதனால் தான். அதாவது பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி பரிசில் மாறுதல் இல்லை. இதுதானே தங்களின் கருத்து? ஆமா. 4வதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களை எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த 3 தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில். தாயே, மன்னிக்க வேண்டும். நான் அறியாமல். உங்கள் துணிவை கண்டு நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம். தங்களிடம் குடிபுகுந்திருக்கிறதே இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம் தங்களுக்கு இருப்பதை விடவா? எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காளமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ, கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி, எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? வாருங்கள். தாயே, இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது. இவற்றையே வாசிக்கிறேன். இனிமை கூடிவிடுகிறது. என்ன தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன், தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன், இனிமை கூடிவிடுகிறது என்று சொன்னீர்களே. உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா. அது தங்களோடு சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தாங்கள் கலைவாணியின். போகட்டும். இவற்றையெல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல. தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். நன்றி.
அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்தவுடன் போகலாமே. அதோ வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன? சிவனேசர் இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை. வேண்டாம், எனக்கு என்ன, நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு உத்தரவு தாருங்கள் மன்னா. போகலாமே. சிவனேசா, சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியைப் போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். உடனே சென்று அமைச்சரை வரச் சொல்லுங்கள். அமைச்சரே, நமது பிரதானிகளை நாடெங்கிலும் அனுப்பி சித்திரம், சிற்பம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இந்த துறைகளில் வல்லுநர்களை தேடி போனால் நமது சிவனேசனை... அமைச்சரே, அவன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் இந்த உத்தரவு. அமைச்சரே, மன்னா, நீங்கள் கூட்டப் போகும் அந்த கூட்டத்தில் சிவனேசனம் இருந்தாக வேண்டும். உத்தரவு மன்னா.